கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் நீங்க என் கண்ணீர் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி அழுது வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். சிலர் என் இருதயம் துக்கமா நிறைஞ்சிருக்கு, அந்த இருதயத்துக்கு ஒரு சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லையேன்னு சொல்லி கூட நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். சிலரு நான் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருக்கேன், ஆனா எனக்கு ஜெபத்துக்கு பதிலே இல்லையே, எவ்வளவு நாள் இப்படியே என்னுடைய வாழ்க்கை போகும்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையில மீண்டும் சந்தோஷம் வராதா? முதல்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு என் வாழ்க்கை, இப்ப அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு அந்த சந்தோஷம் திரும்ப வருமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்துல உங்க எல்லாருக்கும் தான் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை அப்பா கொடுக்குறாங்க. எரேமியா 31 அதிகாரம் 13 வசனம். ஜெரேமியா 31 சாப்டர் verse 13. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுடைய எல்லா துக்கத்தையும் நான் சந்தோஷமாக மாற்றுவேன். எந்தெந்த காரியத்துல நீங்க அழுது கொண்டு தேங்கி கொண்டு இருக்கலாம், அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிள்ளைகளோட எதிர்காலமா இருக்கலாம், ஒரு நல்ல வீடு கிடைக்கலன்னு இருக்கலாம். இப்படி என்ன காரியத்துக்காக நீங்க அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு தான் அப்பா சொல்றாங்க, உங்க துக்கத்தை அப்பா சந்தோஷமாக மாற்றுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் என் பிள்ளைகளை தேற்ற போகிறேன், அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். உங்களுடைய சஞ்சலம் எல்லாவற்றையும் அப்பா நீக்கி போட்டு உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 Corinthians 1 chapter verse 3 and 4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எப்படி இருக்காங்க? சகலவித ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றிலும் எந்த காரியத்துல ஒரு ஆறுதல் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை நினைக்கிறீங்களோ, அப்பா சொல்ற இந்த காலை நேரத்துல நான் உங்களுக்கு ஆறுதலே தருவேன். ஏசாயாலையும் அப்பா அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க, நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நீங்க 4வது வசனம் பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அப்பாவால தான் உங்களுக்கு ஆறுதல் வரும். இந்த காலை நேரத்துல எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று சொல்கிறார். எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எல்லா உபத்திரவங்களிலும் அப்பா தான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்றார். அதனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். இன்றோடு உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் அப்பா ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. நாம என்ன செய்யணும்? பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனம். பிலிப்பியன்ஸ் 4 chapter verse 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்பா சொல்ற எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. துக்கப்படுறதுன்னா என்ன வரப்போகுது? ஒன்றும் ஆக போறது இல்ல. கவலைப்படாதீங்க. எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்துக்குள்ளாக உங்களை காத்துக்கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை இன்று அப்பா உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். யோவான் 14:27 அப்பா சொல்லுவாங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் தருவேன் என்று சொல்றாங்க. இன்னைக்கு அப்பாவுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்றாங்க. சங்கீதம் 126 அதிகாரம் 5 வசனம். Psalms 126 verse 5. கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பார்கள். நீங்க கண்ணீரோடு கூட விதைச்சிட்டு இருக்கீங்க, ஜபத்தை விதைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி கண்ணீரோட விதைச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஜபத்துக்கு நிச்சயமாக பலன் உண்டு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, இவ்வளவு நாள் நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பலன் இல்லைன்னு, இதெல்லாம் ஒரு விதையை போல விதைச்சிட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் உங்க கண்களுக்கு முன்பாக அது பெரிய ஒரு ஆலமரத்தை போல வந்து உங்க கண்களுக்கு முன்பாக நிற்கும். அப்ப உங்களுக்கு அந்த அற்புதத்தை நிச்சயமாக செய்வாங்க. அதே சங்கீதத்துல 30 அதிகாரம் 11 வசனம். Psalms 30 chapter verse. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அப்ப சொல்றாங்க, இந்த காலை நேரத்துல உங்களுடைய எல்லா புலம்பல்களையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறேன் என்று சொல்ற. எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணி என் மகிமை அமர்ந்திராமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து போட்டு, என்னுடைய பிரச்சனை போராட்டம் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அப்பா இந்த நொடி முதல் உங்களுடைய பிரச்சனை போராட்டம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால் உங்களை நிரப்ப போறாங்க. அப்பா உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துட்டாங்கன்னா அதை யாராலையும் எவராலையும் தடை செய்யவே
முடியாது. ஐசையா 51 அதிகாரம் 11 வசனம். ஐசையா 51 சாப்டர் வெர்ஸ் 11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யார் மீட்கப்பட்டவர்கள்? எசப்பா என்ன உங்க ரத்தத்தால கழுவுங்க, என்ன மன்னிங்க, என்ன பரிசுத்தமாக்குங்கன்னு யாரு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்கிறாங்களோ அவங்களதான் அப்ப என்ன பண்றாங்க? மீட்டு எடுக்கிறாங்க. பாவத்தில இருந்து, அக்கிரமத்தில இருந்து, துன்மார்க்கத்தனம் எல்லாவற்றில இருந்தும் மீட்டு எடுத்து அவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ரட்சிப்பு கொடுக்குறாங்க. இந்த பூமிக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க, பரலோக சந்தோஷத்தையும் அப்பா கொடுப்பாங்க. அதான் சொல்றாங்க, மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி, இந்த நாள் முதற்கொண்டு, இந்த நொடி முதற்கொண்டு உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். உங்க வீட்டை விட்டு, உங்க எல்லையை விட்டு எல்லா சஞ்சலம் தவிப்பு, இன்னைக்கு எந்தெந்த காரியத்துக்காக நீங்க கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களோ அது எல்லாம் இன்றோடு உங்க வீட்டை விட்டு, உங்க எல்லையை விட்டு எல்லாம் ஓடி போகும். கடைசி ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 4 வசனம். ரெவலேஷன் 21 சாப்டர் வெர்ஸ் 4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் அப்பா துடைப்பார். உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அப்பா இந்த நேரத்துல துடைப்பேன் என்று சொல்லுகிறேன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க நினைச்சிருக்கலாம் அவ்வளவுதான், இனிமேல் இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காதுன்னு சொல்லி நீங்க நினைத்திருக்கலாம். அப்பா சொல்றேன், இன்னைக்கு எல்லா பிரச்சனை, எல்லா போராட்டம், எல்லாவற்றிலிருந்து நான் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறேன். உங்களுடைய எல்லா கண்ணீரை நான் துடைக்க போகிறேன். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போனது என்று விரும்பினது. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போய், எல்லா பிரச்சனை, போராட்டம் எல்லாம் இன்றோடு ஒளிந்து போகிறது. இந்த காலை நேரத்திலும் அநேகர் புதுசா பாக்குறீங்க, ஏசப்பாவை ஏத்துக்கொள்ளாம இருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. பூமிக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க, நித்திய ஜீவனையும் கொடுப்பாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுது உங்களுக்கு பிள்ளைகளோடு கூட பேசுறீங்கப்பா. இன்னி நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொன்னேன். நீரே அவர்களுடைய எல்லா கண்ணீரையும் துடைத்து ஆறுதல் செய்கிறதுக்காக, அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் இன்றோடு மறைந்து போகிறதுக்காக நன்றி. எல்லா பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் இப்பொழுதே உங்களுடைய தலைமுலால் அப்பா நீங்க சுகத்தை தருகிறதுக்காக நன்றி. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் மரப்பணி குணமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தெய்வீக சுகத்தை இந்த நேரத்தில் நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தால் இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, டாக்டர்கள் இந்த உறுப்பு செயலிழந்து போயிருச்சுன்னு சொல்லினால பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? அப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. எந்தெந்த உறுப்புகள் செயலிழந்துட்டு வேதனையோட கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ இப்பொழுதே அந்த உறுப்புகள் புதிதாய் உண்டாகிறதுக்காக நன்றி. எசேக்கியேல் அப்பா சொல்லியிருக்காங்க, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான சதையான இருதயத்தை அருளுவேன் என்று சொல்ல. அதே போல உங்கள் உறுப்புகள் எந்தெந்த உறுப்புகள் செயலிழந்து போனதோ இப்பொழுதே அந்த உறுப்புகள் புதிதாய் தருகிறதுக்காக நன்றி. பிறக்கும் பொழுதே சிலருக்கு இந்த உறுப்பு இல்லையே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அந்த உறுப்புகள் உண்டாகிறதுக்கு, அந்த கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பன். பிசினஸ் பண்றவர்களும் நீங்க எதனையோட பாத்தீங்க, பிசினஸ் பிளரிஷ் ஆகலையே என்று சொல்லி கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டு இருக்கு. சிலர் பில்டிங் கட்டுறவங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எனக்கும் இந்த பிசினஸ் ஒரு ஆசீர்வாதமே இல்லையே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் அப்பாவோட கரம் உங்கள் பிசினஸை தொடுகிறார், உங்க இன்ஜினியரிங் ஒர்க்ஸை தொடுகிறார். உங்களுடைய எல்லா கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது அப்பா எடுத்து போடுகிறார். அந்த பிசினஸை இப்பொழுதே பிளரிஷ் பண்ணுகிறார். அந்த பிசினஸ் பிளரிஷ் ஆகக்கூடாது, அப்படி இருக்கிற தடைகளை உட்டை தருகிறதுக்கு, பெசலேலுக்கு சகல விதத்தையும் செய்கிறதுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த தேவன் இப்பொழுதும் உங்களுக்கு அந்த பிசினஸ் செய்கிறதுக்கான, அந்த பில்டிங்கை கட்டுகிறதுக்கான, இன்னும் என்னென்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த வேலையை செய்கிறதுக்கான அந்த ஞானத்தை இப்பொழுதே நீர் அருளுகிறதுக்காக நன்றி தகவல். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. வீடு இல்லாதவர்கள் நல்ல வீட்டை கொடுக்கிறப்பா. திருமணம் ஆகவில்லையே என்று பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையை நீர் உண்டாக்கி தருகிறதுக்காக நன்றி. பிரெக்னண்டா இருக்கிற பிள்ளைகளுக்கும் சேஃப் டெலிவரி கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட் இந்த கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு அது ஜெபிப்பேன். ஏசப்பா பெரிய பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வாங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு டெய்லி காலைல 12 மணிக்கு
அப்பாவோட வார்த்தை வரும். அந்த வார்த்தையை நீங்க கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.